Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 3 பரோட்டா எடுத்துர்க்கேன். இது வீட்லயே செய்தது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது போல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் கேப்சிகம், இதுவும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சில்லி பரோட்டாக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரோட்டாஸை இது உள்ள சேர்த்துடலாம். இந்த மசாலா பரோட்டால நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா டேங்கினஸ்க்காக கொஞ்சமா லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சில்லி பரோட்டா ரெடி. இது ஆனியன் ரைட்டாவோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.